அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் கவனமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். கர்வானாகோ, டிக்கர் CBNA. இந்த மதிப்பாய்வு ஜூலை 18, 2025 இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கர்வானாகோ துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஆட்டோ ட்ரேட் மதிப்பீட்டில் 25 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் கழித்தல் 10க்கு 4 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.2 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக 4 புள்ளிகள் கர்வானாகோ. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் கர்வானாகோ மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம். கர்வானாகோ 143.6% மாற்றத்தை காட்டியது. 56% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கர்வானாகோ $74.11 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $188 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $1.49 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $48 பில்லியன் ஆகும். சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கர்வானாகோ சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 39.521%. புத்தக மதிப்பு 3.117%. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் 1. ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு $6.13 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் விகிதம் மூலதனத்தில் 411%. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் 186.2. துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் 29. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $398 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $1266 மில்லியன் ஆகும். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 5 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 0.9. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $14,840 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $25.02 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. விளிம்பு நிலை 2.7%. துணைப்பிரிவுக்கான சராசரி 3%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 7.689%. இது சந்தை மூலதன பங்கை விட 414% குறைவாகும்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $4,259,000. துணைப்பிரிவுக்கு இது $829,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $27,900. துணைப்பிரிவு சராசரி 28,200. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு $853,000. துணைப்பிரிவு $931,000. துணைப்பிரிவு புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 9.9% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 7.1%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 58% அளவை காட்டுகிறது. கர்வானா கோ. துணைப்பிரிவிற்கு RSI நிலை 14, தோராயமாக 45%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக $346 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $334 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தகவல் அமைப்பு எடுக்கும் அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது. குரு மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் கர்வானா கோ. பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு 34.61 என்ற விலையில் விற்பனைக்கு ஒப்பந்தத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 195.18 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 497.02 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால். இந்த வழக்கில் ஆகஸ்ட் 17, 2025 அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் PAG முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும். முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல். மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.